இந்த வீடியோவில் காட்டியிருக்காம உங்களுக்கு மொய்னா கல்ச்சர் வரணுமா? அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் மொய்னா கல்ச்சர் எப்படி செட்டப் பண்ணணும், என்னென்ன தப்பு நம்ம பண்ணுறோம், என்னென்ன பண்ணக்கூடாது, என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் போட்டிருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மொய்னா கல்ச்சர் வரும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மொய்னா கல்ச்சருக்கு செட்டப் பண்ணுறதுக்கு ஒரு டப் எடுத்துக்கோங்க. அந்த டப்பை நல்லா கழுவிட்டு வெயிலில் வந்து காய வச்சுருங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் காய வச்சாலே போதும். ரொம்ப நேரம் காய வச்சிங்கன்னா டப்பு வந்து ஒரு மாதிரி வெயிலுக்கு வந்து ஒரு மாதிரி வீக் ஆயிரும். அதனால் வந்து 1 மணி நேரம் மட்டும் காய வச்சு எடுத்துருங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் மட்டும் காய வச்சு எடுத்துருங்க நல்லா வெயில் அடிக்கும்போது. அதுக்கப்புறம் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எந்த மாதிரி தண்ணி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அக்வேரியம் வாட்டர் எடுத்துக்கலாம். அக்வேரியம் வாட்டர் எடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபிஷ் டேங்க்ல ஆல்ரெடி வச்சுருக்கும் தண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த தண்ணியும் எடுத்துக்கலாம். இல்லாட்டி புதுசாக பிடிச்சி வச்ச தண்ணியும் எடுத்துக்கலாம். அதாவது டேப்லேருந்து பிடிச்சி வச்சு ஒரே வாரத்தில் வந்து அக்வேரியம் வாட்டர்லாம் சில பேர் எடுத்துப்பாங்க. மீன் தொழிலுக்கு தண்ணியும் எடுத்துப்பாங்க. சில பேர் வந்து க்ரீன் வாட்டர் எடுத்துப்பாங்க. நம்ம வேறு மாதிரி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பழைய தண்ணி பிடிச்சி 1 வாரம் வச்சு ஆன தண்ணி நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஏர் மோட்ரு போடுறோம். ஏர் மோட்டரோ இல்லாட்டி இன்டர்னல் ஃபில்டரோ அந்த மாதிரி ஏதோ நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது நல்லா 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லாட்டி ஒரு நைட்டு ஃபுல்லாகவும் நீங்கள் ஓட விட்டு அடுத்த நாள் கூட நீங்கள் இந்த மாதிரி மொய்னா கல்ச்சர் செட்டப் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஓட விட்ருங்க. ஏன் ஓட விட்றோன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியில் வந்து குளோரின் ஒரு கெமிக்கல் கலக்குவாங்க. நமக்கு எதுவும் கிருமி வரக்கூடாது, கிருமி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கார்பரேஷன்லேருந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, குளோரின் கலக்குவாங்க. இந்த குளோரின் வந்து மீனுக்கும் ஆபத்து, அதே மாதிரி மொய்னா கல்ச்சருக்கும் ஆபத்து. அதனால் நீங்கள் மோட்ரு போட்டு விட்டீங்க அப்படின்னா அந்த குளோரின்லாம் ஆவியாக மாதிரி போயிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜன் லெவல் வந்து ரொம்ப அதிகப்படுத்தி கொடுக்கும். வாட்டரில் வந்து ஆக்சிஜன் லெவல் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, நல்லா டக்குன்னு வந்து மொய்னா கல்ச்சர் வந்து பெருக ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து இந்த மாதிரி ஏர் மோட்டர் போட்டுக்கோங்க. மொய்னா கல்ச்சருக்கு வந்து உப்பு தண்ணி, போர்வெல் தண்ணிலாம் எடுக்கக்கூடாது. நம்ம குடிக்கிற தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம எடுக்கணும். அது எடுத்தால் தான் மொய்னா கல்ச்சர் நல்லா வர ஆரம்பிக்கும். நீங்கள் உப்பு தண்ணிலாம் எடுத்தீங்க அப்படின்னா, உப்பு தண்ணி, போர்வெல் தண்ணிலாம் எடுத்திங்கன்னா மொய்னா கல்ச்சர் அவ்வளோ சீக்கிரம் வராது. நீங்கள் வந்து நம்ம குடிக்கிற தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்து யூஸ் பண்ணணும். இந்த ஏர் மோட்டரை மினிமம் வந்து ஒரு 6 மணி நேரமாக ஒரு 4 மணி நேரமாச்சும் போடுங்க. சும்மா 1 மணி நேரம் 2 மணி நேரம் போட வேணாம். கொஞ்சம் ஃபுல்லாகவே போட்டுவிடுங்க. போட்டுவிட்டீங்க அப்படின்னா நல்லாவே ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி குளோரின்லாம் இருந்தாலும் போயிடும். அதுக்கப்புறம் மொய்னா கல்ச்சர் வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. மொய்னா கல்ச்சர் எடுத்துகிட்டு கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. ஏன்னா அதிகமாக மொய்னா எடுத்து போட்டிங்க அப்படின்னா ஓரளவு டக்குன்னு வர ஆரம்பிச்சிடும். ஓரளவு கம்மியாக போட்டிங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் கொஞ்சம் இன்க்ரீஸாக கொஞ்சம் கம்மியாக இருக்கனால கொஞ்சம் அதிகமான மொய்னா கல்ச்சரை எடுத்து போட்டுக்கோங்க. யார்கிட்டயாச்சும் மொய்னா வாங்குறீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் 1க்கு வந்து 2 பாட்டிலாக கூட வாங்கிக்கோங்க. ஏன்னா கொரியர் அனுப்புகிறவங்க வந்து ஒரு பாட்டில் வந்து கம்மியாக தான் அனுப்புவாங்க. அந்த அளவுக்கு அவங்க அனுப்புனா மட்டும்தான் மொய்னா வந்து கொஞ்சம் சேஃபாக சேரும். ஆனால் கம்மியாக தான் அனுப்புவாங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1க்கு 2 பாட்டிலாக வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் ஊற்றிடுங்க. கொஞ்சம் அதிகமான மொய்னா ஊற்றிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். மொய்னா கல்ச்சர் செட்டப் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு டப்பில் மட்டும் நீங்கள் செட்டப் பண்ணக்கூடாது. 2 டப்பில் மினிமம் செட்டப் பண்ணணும். 2 டப்பு செட்டப் பண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சம் மொய்னாவும் இதில் கொஞ்சம் மொய்னாவும் கொஞ்சம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கடலை புண்ணாக்கு, ஈஸ்ட் 2ல் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுறது கடலை புண்ணாக்கு தான். கடலை புண்ணாக்கு யூஸ் பண்ணால் மட்டும்தான் மொய்னா கல்ச்சரில் வந்து காஸ்ட் வந்து கம்மி பண்ண முடியும். நீங்கள் ஈஸ்ட் போட்டிங்க அப்படின்னா ஒரு 50 கிராமே வந்து உங்களுக்கு வந்து ரூ. 100 ரூ. 70 வரும். ஆனால் வந்து கடலை புண்ணாக்கு வந்து 1 கிலோவே வந்து ரூ. 70 தான். கடலை புண்ணாக்க கடையில் போய் வாங்கிட்டு பவுடராக இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டு ஒரு 2 டப் எடுத்துகிட்டு 2 டப்லேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மொய்னாவை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம பெரிய தப்பு பண்ணுவோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மொய்னா கல்ச்சரை வாங்கி செட்டப் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கடலை புண்ணாக்கு, ஈஸ்ட்டோ 2ல் எது போட்டாலுமே கொஞ்சம் அதிகமாக போட்டுருவாங்க. அப்படி போட்டால் மட்டும் இந்த இடத்துல பிரச்சனை வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நான் காட்டுற அளவு மட்டும் தான் போடணும். அதை விட கம்மியாக போட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதை விட அதிகமாக மட்டும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மொய்னா கல்ச்சர் வராது. என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடை மாதிரி கட்டி அதிகமாக போட்டிங்கன்னா ஒரு ஆடை மாதிரி கட்டி அதிலலாம் மொய்னா சிக்கி சாக ஆரம்பிச்சிடும். இப்படி தான் வந்து மொய்னா கல்ச்சர் வந்து நீங்கள் செட்டப் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தோல்வி அடைந்துடும். அதனால் நான் இந்த வீடியோவில் காட்டுற அளவு மட்டும் போடுங்க. அதோட கம்மியாக போட்டால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் அதிகமாக மட்டும் போட்டுறக்கூடாது. இந்த அளவுக்கு ரொம்ப கம்மியான, அதாவது ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும்தான் இருக்கணும். 1/4 ஸ்பூன் மட்டும் மொய்னாவை எடுத்துகிட்டு கடலை புண்ணாக்கு எடுத்து நீங்கள் போட்டுறணும். போட்டுட்டு நல்லா இந்த கடலை புண்ணாக்கு வந்து டேரெக்டாக நம்ம கொட்டக்கூடாது. கடலை புண்ணாக்கு என்ன பண்ணணும், ஈஸ்ட்டை வந்து டேரெக்டாக நீங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணி அப்படியே வடிகட்டி ஊற்றிக்கலாம். ஆனால் கடலை புண்ணாக்கு அப்படி இல்லை. ஒரு துணியில் வந்து ஃபஸ்ட்டு கடலை புண்ணாக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு தண்ணிக்குள்ளே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கடலை புண்ணாக்கு தண்ணியை வந்து அப்படியே ஃபுல்லாக நம்ம ஊற்றிடணும். இப்படி தான் பண்ணணும். இதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு அப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் வருதான்னு பார்த்துட்டு. இந்த மாதிரி கடலை புண்ணாக்கு நீங்கள் ஊற்றினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் ஷாப்பில் பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரை கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அந்த பி காம்ப்ளெக்ஸ் டேப்லெட்னு கேட்டினா கொடுப்பாங்க. அந்த பி காம்ப்ளெக்ஸ் டேப்லெட் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அது 2ஆ ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு பவுட்ரு மாதிரி இருக்கும். அந்த பவுடரை வந்து ஒரு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மொய்னா கல்ச்சர் செட்டப் பண்ணிக்க டப்பில் நீங்கள் ஊற்றி விட்டீங்க அப்படின்னா நல்லாவே மொய்னா கல்ச்சர் வர ஆரம்பிச்சிடும். பல மெத்தட் இருக்குது மொய்னா கல்ச்சர் அதிகப்படுத்துறதுக்கு. ஆனால் இந்த மெத்தட் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸ்மெல்லு எதுவுமே வராமல் நீட்டாக இருக்கும்.
இந்த மாதிரி ட்ரை பண்ணுறக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். டக்குனு மொய் நாக்கல்ஸ் அதிகமாகும்னா இதை ட்ரை பண்ணுங்கள். கம்மியானாலுமே உங்களுக்கு மொய் நாக்கல் செட்டப் பண்ணி ஒரு வாரம் நான் கம்மியாக இருக்குது அதுக்கப்புறம் கம்மியாகுதுன்னு பார்த்தினாலும் இதை போடுங்க, அதிகமாகிடும். மொய் நாக்கல்ஸ் எப்போ கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் அதை போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா வர ஆரம்பிச்சிடும். மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி மொய் நாக்கல்ஸ் சப்பில் வந்து ஊற்றி விட்ருங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பாஞ்சோ இல்லாட்டி இந்த மாதிரி தர்மாக்கோலோ தூக்கி அது மேலே போடணும். இது எதுக்கு அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வந்து மொய் நாக்கல்ஸில் வந்து அதிகமாக வந்து ஈஸ்ட்டோ கடலை புண்ணாக்கோ ஊற்றிட்டீங்க அப்படின்னா, அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடை மாதிரி கட்டும். அந்த ஆடை மாதிரி கட்டும் பார்த்தீங்கன்னா, அந்த கட்டுறத வந்து இந்த தர்மாக்கோலை வச்சு நீங்கள் தள்ளினீங்க அப்படின்னா அந்த ஆடை அந்த இதெல்லாம் போக ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதிகமாக ஊற்றி ஆடை கட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த தர்மாக்கோலை வச்சு நகர்த்திட்டே இருந்தீங்கன்னா அந்த ஆடையில் ஓரளவுக்கு வந்து கிளியர் ஆகிட்டே இருக்கும். அப்படி கிளியராக என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொய் நாளாக தப்பிச்சு அந்த ஆடையில் சிக்காமல் தப்பிச்சு ஓரளவுக்கு வந்து சர்வைவல் ஆக ஆரம்பிச்சிடும். அதுவே கல்ச்சர் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒரு வேளை வந்து அதிகமாக கடலை புண்ணாக்கு போட்டிங்க அப்படின்னா இது நல்லாவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த தர்மாக்கோல். அதே மாதிரி நீங்கள் ஃபேன் காற்று இல்லாட்டி ஜன்னல் காற்று பக்கத்தில் வச்சுருந்தீங்க அப்படின்னா காற்று அடிச்சுட்டே இருக்கும்போது அந்த தர்மாக்கோல் வந்து நகர்ந்துகிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு ஆடை மாதிரி கட்டுறதெல்லாம் இந்த தர்மாக்கோல் வந்து கிளியர் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால தான் தர்மாக்கோல் ஸ்பாஞ்சை போட்டு வச்சுக்கோங்க மேலே. அதுக்கப்புறம் ஸ்பாஞ்ச் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணெய் மேலே வந்து எண்ணெய் பசமாக வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி அந்த ஆடையை என்ன பண்ணால் அது உறிஞ்சு அது எடுத்துக்கும். அதுக்காக ஸ்பாஞ்சு மேலே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கொசுவலை போட்டு மேலே சுற்றி மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு விட்டுருங்க. ஏன் இந்த கொசுவலை போடுறோம் அப்படின்னா, கொசுவோ வேறு ஏதாச்சும் பூச்சியோ வந்து முட்டை வச்சுச்சு அப்படின்னா மொய் நாக்கல்ஸ் வந்து ஃபுல்லாக கிராஸ் ஆகிரும். நான் கொசு இருந்தால் கொசு எடுத்து போட்டுறேன்லாம் சொல்லாதீங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னா கொசு வந்து பெருக ஆரம்பித்து மொய் நாக்கல்ஸை வந்து ஃபுல்லாக அழிச்சிரும். அதனால் வந்து கொசுவலை போட்டு மூடி வைங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக வந்து ஒரு மொய் நாளாக வர ஆரம்பிச்சிருக்கும். அதே மாதிரி தண்ணி பார்த்தீங்கன்னா வந்து நல்லா தெளிஞ்சு கிளியராக இருக்கும். வெள்ளை கலராக எதுவுமே இருக்காது. நம்ம கடலை புண்ணாக்க ஈஸ்ட்டாக ஊற்றுமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை கலராக வந்து மாறி இருக்கும். தண்ணி ஃபுல்லாக மாறி இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி வெள்ளை கலராக எதுவும் இருந்திருக்காது. இப்போ அடுத்து நம்ம எப்போ கடலை புண்ணாக்கு ஈஸியாக நம்ம ஊற்றணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு போடுற மாதிரி தினமும் கடலை புண்ணாக்கு வந்து ஈஸியாக நம்ம வந்து மொய் நாக்கு சப்புக்கு ஊற்றிட்டே இருக்கக்கூடாது. எப்போ ஊற்றணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தண்ணி தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். தண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை கலராக எதுவுமே இருக்கக்கூடாது. மில்கி ஒயிட்டாக எதுவும் இருக்கக்கூடாது. அதனால் தண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தெளிவாக இருக்கணும். ஒயிட் கலராக மட்டும் இருக்கக்கூடாது. நம்ம ஈஸ்ட்டோ கடலை புண்ணாக்கு ஊற்றுமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலராக இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒயிட் கலராக இல்லை அப்படின்னா நீங்கள் ஊற்றலாம். ஆனால் தண்ணி வந்து தெளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒயிட் கலராக தான் இருக்குது, தண்ணி தெளியாமல் தான் இருக்குன்னா எப்போ தண்ணி வந்து கிளியராக இருக்குதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தண்ணி தெளிவானதுக்கப்புறம் வந்து நீங்கள் கடலை புண்ணாக்கு ஈஸ்ட்டோ நீங்கள் ஊற்றிக்கலாம். வந்து ஒரு வாரம் 2 வாரம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நான் கிளியராக தான் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தண்ணி வந்து தெளிஞ்சிருக்கா இல்லை தெளியாமல் இருக்கா உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கிறது வந்து வித்தியாசம் தெரியும். ஆனால் போக போக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அழுக்காக ஆரம்பிச்சிடும். அழுக்காக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு தண்ணி வந்து தெளிந்திருக்கா தெளியாமல் உங்களுக்கு தெரியாது. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து வெள்ளை கலராக இருக்கக்கூடாது. கருப்பு கலராக இருந்துச்சுன்னா நீங்கள் ஊற்றிக்கலாம். கருப்பு கலராக இல்லாட்டி காப்பி கலராக அந்த மாதிரி இருக்கும். தண்ணி வந்து ஒரு மாதிரி கலர் வந்து வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அழுக்காக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அழுக்காக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க. இல்லை தண்ணி வந்து ஒயிட் கலராக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஊற்றக்கூடாது. ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். தண்ணி தெளிஞ்சிருக்கா கிளியராக இருக்கான்னு சொல்லிட்டு தண்ணி வந்து தெளிவாக மாறி இருக்குமோ உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் வந்து போக போக வந்து கண்டுபிடிக்க கஷ்டம். அதனால் நீங்கள் வந்து இதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்து கண்டுபிடிச்சிக்கோங்க. மொய் செட்டப் பண்ணி ஒரு வாரம் விட்டுருங்க. இல்லை ஒரு வாரம் ஒரு 4 நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் மொய் நாக்கல்ஸ் இந்த மாதிரி அதிகமானது அப்புறம் எடுங்க. பாருங்கள் இப்போ எனக்கு 3ஆம் நாள் இது மாதிரி அதிகமாக வந்துருச்சு. இந்த மாதிரி அதிகமாச்சுனதுக்கப்புறம் நீங்கள் எடுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். நீங்கள் உடனே கொஞ்சம் வந்துருச்சுன்னா அடுத்த நாள் எடுக்காதீங்க. ஒரு வாரம் ஒரு 4 நாள் விட்டு அதுக்கப்புறம் எடுக்க ஆரம்பிங்க. சரியாக வரல, எனக்கு ஆளை கட்டி எல்லா மொய் நாக்கல்ஸும் போயிது மெயின்டைன் பண்ண தெரில அப்படின்னா தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் வந்து எல்லாமே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். மொய் நாக்கல்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும், கல்ச்சர் வந்து கிராஷ் ஆச்சுன்னா அது எப்படி கிராஷ் ஆகாமல் காப்பாற்றுறது, என்னெல்லாம் பண்ணணும், ஆடை கட்டினா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. போய் கிளிக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவோட அந்த வீடியோ வந்து மொய் நாக்கல் செட்டப் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லி டீட்டெயிலாக பேசி பாருங்கள் கண்டிப்பாக. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. இந்த மாதிரி பல வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. போய் பாருங்கள். தேங்க்யூ.